பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? மணவாட்டி ஏசாயா 62வது அதிகாரம் 5வது வசனம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். அதாவது வாலிப வயசுல இருக்க பிள்ளைங்க திருமணம் பண்ணி வைக்கும் போது அவங்க திருமண பந்தத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளைக்கு பின்னாடி பேர பிள்ளைங்க, இவங்க எல்லாருமே அந்த ஏஜ் வரும்போது திருமண பந்தத்துக்குள்ள அவங்க போறாங்களே, அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மணவாளன் மணவாட்டி மேல மகிழ்ச்சியா இருக்கும். அந்த திருமண பந்தம் உருவாகிற அந்த ஸ்டார்டிங்ல அவ்வளோ மகிழ்ச்சி அவங்களுக்குள்ள உண்டாகும்ல, அந்த மாதிரி தேவன் நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை தகப்பனா நம் தேவன் உண்மையுள்ள தேவன் இவர் தான் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சு எசப்பாவை ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளாக வரும்போது அனுதினமா ஆண்டவருக்குள்ளாக நம்ம வளர வளர நம்ம எல்லாமே மனவாட்டியா மாறுறோம். எசப்பா மனவாளனா இருக்கார். ஸோ ஆண்டவர் சித்தத்தை நம்ம செய்து கொண்டே வரும்போது எசப்பா நமக்குள்ள அவ்வளோ மகிழ்ச்சியா களி கூடுறாரு, சந்தோஷப்படுறாரு. இதுக்கு அப்படியே ஒத்த வசனம் நம்ம பார்க்கலாமா? சப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன்மேல் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அதாவது இந்த செப்பனியா அந்த அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க அந்த இஸ்ரவேல் சீயோன் குமாரத்துக்கு இஸ்ரவேல் குமாரத்துக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே தெய்வ பிள்ளைங்க அகேன்ஸ்டா எழும்புற மாதிரி இங்க அகேன்ஸ்டா எல்லாரும் அநீதி செஞ்சிருப்பாங்க, துரோகம் செஞ்சிருப்பாங்க, சத்ரு விரோதமா எழும்பியிருப்பான். அதுக்கு ஆண்டவர் சொல்வாரு, நான் நியாயம் விசாரிக்கிறேன், நீ அமர்ந்துரு, நான் காத்துக்கொள்வேன், உனக்கு தீங்கு வராது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், நான் இவங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். செப்பனியா 3:14 சீயோன் குமாரத்தியை எம்பிருந்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியை நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு சொல்லி 5:16 வசனம். கர்த்தர் உன் அக்கிரமங்களை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய், அந்நாட்களிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அதாவது அவங்க உபத்திரவப்பட்டு கஷ்டம் வேதனை நிந்தைகளை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்வாரு, உன் சத்துரு உங்களை விட்டு விலகி நான் காத்துக்கொள்வேன், உங்க ராஜா கர்த்தர் உன்னோட இருக்கிறார், இனி நீ தீங்க காண மாட்ட. எருசலேமை பார்த்து சொல்றாரு பயப்படாதே, சீயோனை பார்த்து சொல்றாரு உன் கைகளை தளர விடாதே. அதாவது நீ கர்த்தருக்காக செய்த வச்சு தளர விடாம செய். உன்னை சீயோன் குமாரத்தை கெமிரித்து பாடுன்னு சொன்னார், இஸ்ரவேல் ஆர்ப்பரின்னு சொன்னார், எருசலேம் குமாரத்தையும் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூர். அதே இப்ப சொல்றாரு, அதே எருசலேமை பார்த்து நீ பயப்படாத, சீயோனையும் பார்த்து உன் கைகளை தளர விடாத, நீ உனக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்ததை உன் கை நேரிட்டதை நீ செய் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறமா உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாத்துவேன், நீ வைக்கப்பட்ட இடத்துல உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாத்த உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தெல்லாம் இருக்கும். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்காக நாங்க படுற பிரயாசம், உபத்திரவம், நஷ்டம், இழப்பு, அசிங்கம், நிந்தை, அவமானம், இது எல்லாமே நம்ம இயேசுவுக்காக சகித்துக்கணும். இயேசுவோட வார்த்தைக்காக இயேசுப்பா நம்ம கொடுத்த ஊழியம், நமக்கு ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கா, அது நிமித்தம் நம்ம குடும்பத்தாராலும் வெளியிலாலும் பகைக்கப்பட்டிருக்கோம், நிந்திக்கப்பட்டிருப்போம். ஆனா அதுதான் ஆண்டவருக்கு நம்மள பிரியமா பார்க்கிறார். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குற விஷயம். என் பிள்ளை, என் மகள் நான் சொன்னதை என் சித்தத்தை அவ செய்து முடிக்கிறா அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுதான் அந்த 17வது வசனம் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற, நீ உபத்திரவப்பட்ட அசிங்கப்பட்ட எல்லாமே பட்ட, ஆனா நான் உன் கூட தான் இருக்கேன். நான் கர்த்தர் வல்லமை உள்ளவர்னு நீ அறிந்து கொள். நான் இவங்க எல்லாரையும் நான் நியாயம் விசாரிப்பேன், ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களெல்லாம் நான் மாத்தி கொண்டு வரேன், இவங்களோட நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் கர்த்தர் சொல்றாரு, அவர் உன் பேரு சந்தோஷமா மகிழ்ந்து. இந்த பாடுகள்லாம் நம்ம சகித்ததுனால கர்த்தர் நம்மள நிமித்தம் அவர் சந்தோஷப்படுறாராம், மகிழ்ந்து களி கூறாராம். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். இசப்போட அன்பு நமக்குள்ள காணப்படுற நிமித்தம் அமர்ந்து பொறுமையா எல்லாமே பார்த்து கொண்டிருக்கார். அவர் உன் பேரு கம்பீரமாய் களி கூற, என் பிள்ளை எனக்காக எல்லாவற்றையும் சகித்து நித்தியத்துல பிரவேசிக்க போறான் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர சத்தம் களி கூறல் இசப்பாக்க உண்டாகுது.
அதனால தான் இந்த வசனம் வந்து சொல்லுது, "மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியா இருக்கிறது உன் தேவன் உண்மையில மகிழ்ச்சியா இருக்கார்." கர்த்தர் ஏசப்பா கூட பாடு சகித்தோமானால் நம்ம ஆளுகையும் செய்வோம்னு சொல்லி வசனம் இருக்கு. ஸோ ஏசப்பா வந்து சிலுவை சுமந்தார். நம்மளும் சிலுவை சுமக்கணும். சிலுவையை அனுதினமும் சிலுவை சுமந்து கொண்டு என் பின் சென்று வாருங்கன்னு தான் ஏசப்பா சொல்லியிருக்கார். ஸோ இந்த பாடுகளை நம்ம சகிக்கும்போது ஏசப்பா நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத நிச்சயம் நம்ம கண்களை வந்து காணும்படி செய்வா. இந்த பூமியிலும் அனுபவிக்கும்படி செய்வா. பரலோகத்திலும் அனுபவிக்கும்படி செய்வா. ஸோ ஏசப்பாவை நம்ம வந்து மகிமைப்படுத்தணும். மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்கணும்னா நம்ம வந்து ஏசப்பா கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்கணும். சித்தத்தை செய்து முடிக்கணும். ஆண்டவர் பிள்ளைங்களா நம்ம இருக்கும்போது ஏசப்பா நம்மளுக்குள்ள மகிழ்ந்து களிக்கூறா. இந்த உபத்திரம், நிந்தை, அவமானம் இது எல்லாமே ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் மாற்றுவார். சுற்றி இருக்க கண்கள்லாம் ஆச்சரியமா பார்க்கும்படி செய்வார். அவங்க முன்னாடியே நம்மளை வந்து உயர்த்தி அழகு பார்ப்பார். அவங்களையும் அவங்க தப்பை உணர்ந்து மனம் திரும்பி அவங்களையும் ரட்சிப்புகளாக நடத்தி அவங்களையும் ஏசப்பா பரலோக ராஜ்யக்கு என்று பயன்படுத்தி ஊழியம் செய்து ஆண்டவர் மகிமையில் அவங்க சேர்த்துக்கொள்வராக இருப்பார். ஸோ இந்த பாடு உபத்திரம் கொடுத்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா இசப்பா நம்மளுக்காக சந்தோஷப்படுறார். இந்த கொடுத்து பாடுகளை கொடுத்து கவலைப்படாம வரப்போற மகிமை மேன்மையை கொடுத்து சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற பிள்ளைங்களா நம்ம காணப்படுவோம். ஆமீன்.